ரவா 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், இடித்த மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இடித்த இஞ்சி, கறிவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவு உப்பு. கடாய் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம், அது கடாயில் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரவா பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாங்க. தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் சீரகம், மிளகெல்லாம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க ரவா பொங்கலில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க.